நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ கரிஹலக்கும் ஸலாசன், அல்லாஹ் உங்களுக்கு மூன்றை வெறுக்கிறான். மூணு காரியம் நீங்க பண்ணக்கூடாது. கீல் வகால், மூணு விஷயம் என்னங்கறத ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இன்னால அப்படியா யார் அவர் சொன்னாரு, ஆதாரம் இல்லாம பேசுறது. வ இதாஅத்துல் மால், அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை வீண்வரியம் பண்றது அல்லாஹ் வெறுக்கிறான். வ கஸ்ரத்து சுஆல், அதிகமாக கேள்வி கேட்பது. இறை தூதர்கள் இருக்கும்போது அவங்க மார்க்கத்தை சொன்னாங்கன்னா அவங்க அதிகமாக கேள்வி கேட்கக்கூடாது. அதிகமாக கேள்வி கேட்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். இந்த மூன்று காரியங்களும் இறைவனால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்று நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தராங்க. இந்த ஆடம்பரம் பகட்டு இதெல்லாம் வெறுக்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம சமுதாயத்திலையும் திருமணம்னா அதுல எளிமை பேணப்பட வேண்டும் என்று போதிக்கக்கூடிய மார்க்கம் நம்ம மார்க்கம். எளிமையில தான் பரக்கத்திற்கு சொல்லக்கூடிய மார்க்கம் நம்ம மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன ஆலம நிக்காஹி பரக்கத்தன், அல்லாஹ்வுடைய பரக்கத் என்கிற அபிவிருத்தி நிறைந்த திருமணம் எதுவென்றால் ஐஸரஹும், குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்த திருமணம். திருமணத்தின் பெயரால் செலவு